இல்ல அந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அதுல என்னன்னா எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் வந்து திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்துச்சு, ஸ்பெசிபிக்கா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. ஏன்னா சோசியல் மீடியால தொடரா வந்து இந்த ஒரு சில ஐடி விங் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பரப்பிட்டு வந்தாங்க. அதனால சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்க இந்த தரமா செக் பண்ணுங்க, திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை அதை மீண்டும் வந்து தவறா பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பு செய்யணும்னு சொல்லி நம்ம அது பொதுவாக கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கை. இல்ல இப்ப தாம்பரத்துல ஒரு இடத்துல தாம்பரத்துல ஒரு சில இடத்துல சொல்லிருக்காங்க, அது வேலிடேட் பண்ண அந்த தெருவுல ஃபுல்லா எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட் வேலிடேட் பண்ண சொல்லிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு வேலிடேட் பண்ணிருக்கோம். அங்கேயும் தெளிவா சொல்லிருக்கோம், யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸர்ல நம்ம ஷார்டேஜ் இருக்கு. அசஸர்ல இன்னைக்கு வந்து 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. அசஸர்ல ஷார்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமா நாளை காலையில கூட சிஎம்டி லெவலில் அனைத்து மண்டல அளவிலையும் அந்த நிர்வாக அளவிலையும் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாராவது அசஸ்மெண்ட்ல தவறு செய்திருந்தால் நீங்க திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு அசஸ்மெண்ட்ல தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். இல்ல எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும்ல. சரி, நீங்க எல்லாமே நீங்க டிஜிட்டலைஸ்டு, நீங்க மீட்டர்ஸும் ஒவ்வொரு ரீடிங்கும் டிஜிட்டலைஸ்டு, அட்வான்ஸாகவும் அது உள்ள டெபாசிட்டா தான் இருக்க போது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அதை